ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய ஃப்ரெண்டோட ஜாதகம் தான், என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனுடைய ஜாதகம் தான். நம்ம சேனலில் அனுமதி இல்லாமல் அவங்களுடைய ஜாதகத்தை போட மாட்டோம். நான் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். அவர்கிட்ட அனுமதி வாங்கி தான் நான் சேனலில் அவருடைய ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவருடைய ஜாதகப்படி அவர் துலாம் ராசி, விசாகம் 3வது பாதம், மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காரு. இப்போ அவருக்கு என்ன தசை நடக்குது அப்படின்னா புதன் தசை நடக்குது. அதில் சுக்கிர புத்தி ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2024 நினைக்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்கிட்ட கேட்டிருந்தார், இது மாதிரி நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன், பட் அந்த லவ்வில் கொஞ்சம் சண்டையாக இருக்குது, இந்த சண்டைலாம் முடிஞ்சு கண்டிப்பாக எனக்கு திருமணம் ஆகுமா, மேரேஜ் ஆகுமா, லவ் மேரேஜ் நடக்குமா, நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பெட்டிஷன் கேட்டிருந்தார். நான் சொல்கிறேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறமா அவர்கிட்ட டீட்டெயிலாம் கேட்டு ஒரு ஜாதகத்தெல்லாம் வாங்கி பார்த்தோம். அவர் ஜாதகத்தெல்லாம் வாங்கி பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு 2026 மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ஷன் சொன்னேன். இது மட்டும் தான் சொன்னேன். நீங்கள் லவ் பண்ண பொண்ணு உங்கள் கையை விட்டு போகாது, உங்கள் கூட தான் இருக்கும். என்ன ஆனாலும் அந்த பொண்ணு போகாது. 2026 மார்ச்செல்லாம் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் நடந்துச்சா அந்த பர்சனுக்கு, நான் அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்புறம் சொல்கிறேன். அவருக்கு உண்மையிலே இப்போ மேரேஜ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆச்சு. இப்போ தான் பிப்ரவரி மந்த்தில் அவருக்கு மேரேஜ் ஆச்சு. அந்த மேரேஜுக்கு நான் கூட போயிருந்தேன். நான் மார்ச்சில் மேரேஜ் ஆகும் சொன்னேன், அது பிப்ரவரியில் மேரேஜ் ஆச்சு. மார்ச்சில் யாரும் மேரேஜ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா மாசி மாதம் அப்படிங்கிறதுனால. பெரும்பாலும் இந்த தை மாதம் தானே பண்ணுவாங்க, அதோட பங்குனி மாதத்தில் மேரேஜ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்க தை மாதமே பிப்ரவரியில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி இப்போ மேரேஜ் ஆகிட்டு அவரும் நல்லா இருக்காரு, அவங்க ஒய்ஃபோட நல்லா இருக்காங்க. 2026 மார்ச் மாதத்துக்கு அப்புறம் மேரேஜ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும் இல்லையா. டிஸ்பிளேவில் அந்த ஜாதகம் வரும். அவர் மிதுன லக்னமாக இருக்கார். இப்போதைக்கு நடக்கக்கூடிய தசை புதன் தசை நடக்குது. புதன் 12ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாயோடு இருக்கார். ராகு 3ஆம் வீட்டில் இருக்கார். துலாம் ராசி அப்படிங்கிறதுனால சந்திரன் 5ஆம் வீட்டில் இருக்கார். வளர்பிறை சந்திரனா கிட்டத்தட்ட பௌர்ணமியை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்திரனாக இருக்கார். 9ஆம் வீட்டில் கேது இருக்கார். 10ல் குரு இருக்கார். 11ல் சுக்கிரன் சனி இருக்காங்க. இதுதான் அவருடைய ஜாதகத்தோட கிரக நிலைகள். இப்போது ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்கணும்னா பெரும்பாலும் இப்போ 3 விஷயத்தை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த காம திரிகுண ராசிகளான 3, 7, 11 அதோட அதிபதிகளை எப்படி இருக்காங்க, இந்த 3, 7, 11 காம்பினேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மேரேஜ் ஆகும். தசாபுத்திகளை அதோடைய தொடர்பு இருந்தால் மேரேஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் நான் இதை நினச்சி எதுவும் ப்ரெடிக்ஷன் எடுக்கல. நான் எடுத்த ப்ரெடிக்ஷன் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் எடுத்தேன். மேரேஜ் ஆகுமானா 7ஆம் இடத்தை பார்ப்போம், லவ் மேரேஜ் ஆகுமானா இந்த 5ஆம் இடத்தை பார்க்கலாம், அப்படி இல்லைனா துலாம் ராசியை பார்க்கலாம். இது போல் சில விஷயங்கள்லாம் இருக்குது. இவருடைய 7ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, பாவகிரகங்கள் தொடர்பு இல்லாமல் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருக்காரு இன்னொரு வீட்டில். மிதுன லக்னம், உபய லக்னம், 7 கூடிய குரு மாரகாதிபதி பாதகாதிபதி கெட்டது செய்வார்ன்ற கதெல்லாம் இல்லைங்க. இந்த பாதகாதிபதி மாரகாதிபதி கான்செப்டில் எங்கேயோ யாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லா காமன் பீப்புளுக்கும் நடந்ததை நம்ம சொல்லிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த 7ஆம் இடத்துல குரு ஆட்சியாக இருந்தால் இந்த மாரகம் பாதகத்தெல்லாம் செய்வார். அவர் இன்னொரு வீட்டான 10ஆம் இடத்துல அந்த கேந்திரத்தில் தான் ஆட்சியாக இருக்கார். அப்போது 7ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கார், வலுத்து இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார், எந்தவித பாவ தொடர்பு இல்லாமல் நல்லா இருக்கார், இயல்பாக நல்லா இருக்கார். அப்போது இவருக்கு வரக்கூடிய ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அப்படின்னு இவரோட ஒரு படி மேலே தான் இருப்பாங்க. எல்லா விதத்திலும் இவரோட ஒரு ஸ்டேஜ் அதிகமாக தான் இருப்பாங்க. அது ஒர்க்காக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், எல்லாமே இவரோட ஒரு படி நல்லா தான் இருப்பாங்க. நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்கலாம். இவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு, லவ்வில் சில பிரச்சனைகளாக இருந்துச்சுன்னு அப்போ சொன்னார். அதையும் மீறி லவ் சக்ஸஸ் ஆகும். நான் எப்படி சொன்னேன்னா, இந்த 5ஆம் இடத்துல அந்த வளர்பிறை சந்திரன் இருக்குது. 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் ஓரளவுக்கு நல்ல நிலையில் தான் இருக்கார். சனியோடைய சேர்ந்திருந்தால் கூட சனி லக்னத்துக்கு யோகர். ஸோ அந்த 5ஆம் இடம் நல்லா இருக்குது, 7ஆம் இடம் நல்லா இருக்குது, 7ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்காங்க, 5ஆம் இடத்து அதிபதியும் ஓரளவுக்கு நல்லா இருக்காரு. அவர் பரிவர்த்தனையாகி திரும்ப ஆட்சி ஆகிறார்ன்றதை பார்க்கணும். செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை இங்கே இருக்குது அப்படின்னும் போது, ஸோ இந்த 7ஆம் இடம் 5ஆம் இடம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்போது தசாபுத்தி நடக்கூடிய தசை என்ன தசைனா புதன் தசை, லக்னாதிபதி 4 கூடிய தசை தான். 12லேருந்து தசை நடத்தினாலும் பரவாயில்ல, ரொம்ப பெரிய கெட்ட விஷயம்லாம் நடந்துராதுன்னும் போது, அப்போது இந்த 7, 5 இந்த காம்பினேஷன்லாம் வருது அப்படின்னும் போது தான் சரி, லவ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த லவ் பிரச்சனையாக இருந்தாலும் லவ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், மேரேஜ் வரைக்கும் போய் முடியும். ஏன்னா 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறாங்கன்றதுனால இந்த ப்ரெடிக்ஷன் எடுக்க முடிஞ்சுது. இவர் ஜாதகப்படி 2026 மார்ச்சில் தான் புதன் தசை சுக்கிர புத்தி ஸ்டார்ட் ஆகுது. நான் அந்த சுக்கிரனை பாயிண்ட் பண்ணி தான் இப்போ மேரேஜ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒரு 11ஆம் வீட்டில் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நான் யோசிக்கல. பட் அவர் இந்த லக்னத்துக்கு 5 கூடியவர், அதாவது ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடிய 5ஆம் இடமான இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு உரியக்கூடிய ஒரு கிரகம். அப்போது இவர் சுக்கிரபுத்தியில் அப்பா ஆகணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. சுக்கிரபுத்தியில் அப்பா ஆகணும்னா அப்போ அதுக்கு முன்னாடி எப்பயோ மேரேஜ் ஆகணும். சுக்கிரபுத்தி ஒரு 3 வருஷம் இன்னும் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அப்போ இப்போவே இவருக்கு மேரேஜ் ஆகிடும், சுக்கிரபுத்தி ஸ்டார்டிங்கில் மேரேஜ் ஆகிடுங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை என்னால் எடுக்க முடிஞ்சுது. தசாபுத்தி அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. கரெக்டாக சுக்கிரபுத்தி இப்போ வந்ததுனால தான் இவருக்கு மேரேஜ் ஆச்சு. சுக்கிரபுத்திக்கு பதில் வேறு ஏதாவது புத்தி வந்திருந்தால் இவருக்கு மேரேஜ் ஆகியிருக்காரு. அந்த லவ் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இவர் பிறந்த நேரப்படி, பிறந்த நட்சத்திரப்படி இவருக்கு வரக்கூடிய தசாபுத்திகள் எல்லாம் கரெக்டாக ஒரு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடத்தி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வளர்பிறை சந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் 5ஆம் இடத்துலேருந்து இந்த சனி சுக்கிரனை தொடர்பு கொள்வார். சனியும் சந்திரனை பார்த்தாலுமே அந்த பௌர்ணமி கிட்ட நெருங்கிட்டு இருக்கக்கூடிய சந்திரனுடைய பார்வை சுக்கிரன் மேலேயும் சனி மேலேயும் விழுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குன்றதுனால கண்டிப்பாக இந்த சுக்கிர புத்தியில் இவருக்கு மேரேஜ் ஆகிடும். மேரேஜ் ஆகி குழந்தையும் பிறந்துடும் அப்படிங்கிற விஷயத்தை என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது.
இந்த நபர் என்ன படிச்சிருப்பாருன்னு நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். சனி வந்து இந்த லக்னத்துக்கு யோகரான ஒரு கிரகம் தான். ஒரு 11ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லது தான். நீச்சமானாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு சுக்கரனோட தான் இணைந்திருக்காரு. சனி நீச்சமானாலும் சுக்கரனோட இருந்து அந்த வளர்பிறை அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனோட பார்வையில் இருக்கிறதுனால இவர் வந்து படித்தது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு இயந்திரவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவர் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, ஆட்சி பெற்ற குரு பார்க்குறாரு. இவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா பேசியே எல்லாரையும் மயக்கிடுவார். நல்லா பேசக்கூடிய நல்ல பேச்சு திறமை இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக அவர் இருப்பார். இவர்கிட்ட நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய பேச்சு திறமை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை அந்த வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. 2ஆம் வீட்டின் அதிபதி பௌர்ணமி கிட்ட நெருங்கி போய்கிட்டு இருக்காரு. அவர் இருக்கிற வீடும் சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால இவர்கிட்ட பேச்சு திறமை அப்படிங்கிறது அளப்பரியதாக இருக்குது. 12ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், அதாவது இந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகமான செவ்வாயோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த புதன் திசை இப்போ இவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த புதன் திசையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு நடக்கும்ன்றதை நான் அப்பப்போ அவருக்கு சின்ன சின்னதாக ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் இந்த புதன் திசை சுக்கிர பற்றி ஒரு கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா பெரிய அளவுக்கான கெடுதல் செஞ்சிடாது. இவருடைய திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும், ஸ்மூத்தாக போகும். நல்லபடியாக திருமணம் முடிந்து நல்லபடியாக ஒரு குழந்தைக்கு தந்தையாகக்கூடிய எல்லா விதமான அமைப்பும் இவருடைய ஜாதகத்தில் இருக்குது. இவருடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். நம்ம எல்லாருக்கிட்டையும் கடவுள்கிட்ட வேண்டிப்போம், கண்டிப்பாக இவரும் நல்லா இருக்கும், இவருடைய குடும்பமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுப்போம். புதன் திசை சுக்கிர புத்தியில் தான் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. அப்போ தான் அவருக்கு வந்து ஏஜ் வந்து ஒரு 28 ஆச்சு. இதுவே அவருக்கு வந்து ஒரு ஏஜ் வந்து ஒரு 38 இருந்துச்சு, அந்த நேரத்தில் புதன் திசை சுக்கிர புத்தி நடந்ததுன்னா கல்யாணம் ஆகாது. அதுக்கு பதில் ஒரு வீடு கட்டுவார், இல்லை வேறு ஏதாவது கார் வாங்குவார். இப்படி தான் நடக்கும். வயசுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் தான் அந்த கிரகங்கள் செய்யுன்றதுனால கரெக்டாக அவருக்கு அந்த புதன் திசை சுக்கிர புத்தி வந்தது. அந்த 5ஆம் இடமான அந்த குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகத்தோட இந்த லக்னத்துக்கு யோக கிரகமான சுக்கிர கிரகம் அந்த 11ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தும் 7ஆம் இடம் நல்லா இருந்து 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும் போது கரெக்டாக ஒரு ஏஜில் ஒரு 28 ஏஜில் ஒரு மேரேஜ் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது. அந்த புதன் திசை சுக்கிர புத்தி கரெக்டான நேரத்தில் அந்த மார்ச் மாதம் தொடங்க இருந்ததுனால மார்ச் மாதத்துக்கு அப்புறம் மேரேஜ் ஆகணும் ஒரு ஈஸியான ப்ரெடிக்ஷன் எடுக்க முடிஞ்சது. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ரெடிக்ஷன் நான் எடுத்திருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து இப்போ நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பர்சனலாக எனக்கும் சந்தோஷமாக இருக்குது, அவருக்குமே தனிப்பட்ட முறையில் சந்தோஷத்தை கொடுக்குது. என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கல்யாணம் எடுக்க போகிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் வந்து பெரிய ஜோசியர் அப்படிங்கிற அளவுக்குலாம் நான் வந்து என்னை வந்து ப்ரூவ் பண்ணலாம் நான் வரல. எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன அறிவுக்கு என்னால் ஒரு சின்ன விஷயத்தை மேரேஜ் ஆகக்கூடிய விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. நான் ப்ரெடிக்ட் பண்ணது நடந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எப்போ மேரேஜ் ஆகும்னு என்கிட்ட இன்னும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நான் அவங்களுக்குலாம் ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் நடக்காமலும் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு சில தனிப்பட்ட காரணங்கள் இருந்திருக்கலாம். ஸோ இப்போ இந்த டைமில் கரெக்டாக மேரேஜ் ஆகியிருக்கணும் போது எந்த மாதிரி நான் ப்ரெடிக்ஷன் எடுத்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். அஸ்ட்ராலஜி மீது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு சொன்னால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஜாதகத்தை நான் அவருடைய பர்மிஷனோடு இப்போ உங்ககிட்ட விளக்கியிருக்கேன். இதில் வேறு மாதிரியான நுணுக்கங்களும் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க, இதனால் மேரேஜ் ஆகியிருக்காது, இப்படி ஒரு தொடர்பு இருந்தனால மேரேஜ் ஆகியிருக்கும்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ப்ரெடிக்ஷன் நான் வரவேற்கிறேன். இப்போது நான் என்னுடைய மைண்ட் செட்டில் ஒரு ஐடியா வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன் எடுப்பேன், அதன்படியும் அது நடந்திருக்கலாம், நடக்காமலும் போயிருக்கலாம். பட் ஒரு உண்மையான ப்ரெடிக்ஷன் கூட ஒரு விஷயம் இருக்கலாம் ஜோசியத்தில், அதன்படி கூட இங்கே நடந்திருக்கலாம். ஸோ அதே போல் நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்திருப்பீங்க, இதனால் கூட மேரேஜ் ஆகியிருக்கும், இதனால் ஆகியிருக்காதுன்னு உங்கள் ப்ரெடிக்ஷன் இருக்கலாம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய திறமை நான் வரவேற்கிறேன். எல்லாருக்கும் ஜோதிடம் கண்டிப்பாக போய் சேரணும், எல்லாருக்கும் ஜோதிடத்தில் நாலேஜ் இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன், எல்லாருமே ஜோசியத்தை படிக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். என்னுடைய ஆசையும் அதுதான். மறுபடியும் ஃபியூச்சரில் இன்னொருத்தரோட ஜாதகத்தை நம்ம வந்து போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தொடர்ந்து ஜோதிட நல்ல சேனலோட விரல் கோர்த்து வீழ்த்துருங்க அப்படி சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.